நீ கிடைச்சா போதும் ஏன் உசுர நான் உனக்கே தருவேன். பிரின்சிபல் மேடம் ஸ்கூல்ல தான் பார்க்க சொன்னாங்க. நீங்க என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களும் ஸ்கூலும் எனக்கு வேற வேறையா தெரியலையே பிரியா. நல்லா பேசுறீங்க. மேடம் சுத்தி காட்ட சொல்லிருக்காங்க. அங்க பாருங்க, அது ஆடிட்டோரியம். அதோ அங்க தெரியுதுல, அது வந்து லேப். இங்க இருக்குல்ல, இது ஸ்டாஃப் ரூம். நீங்க எதை வேணாலும் சுத்தி காட்டுங்க, ஆனா நான் உங்களை தான் பாப்பேன். நெல்லு வண்டி மூட்டை போல கவுந்து நானும் கிடக்குறேன். சரி அதெல்லாம் விடுங்க. அன்னைக்கு உங்க கையில தீக்காயம் பட்டுச்சுல, அது எப்படி இருக்கு காட்டுங்க. அது ஆறிடுச்சு. ஓ அப்பாடா, செப்டிக் காயம் ஆயிருக்குமோன்னு ரொம்ப பயந்தே போயிட்டேன். ஒண்ணுமே ஆகலங்க. ஓ சரி, நீங்க கொஞ்சம் கைய விடுறீங்களா? ஏன் விடணும்? சுத்தி காட்டணும்ல. அப்படிங்களா? ஆமா, வாங்க வாங்க போலாம். மிஸ் இங்க வாங்கல. என்னாச்சு நிஷாந்த்? இந்த டேப்பை ஓபன் பண்ணி விடுங்க. ஏன் உன் கை என்னாச்சு? என்னடா எப்படி ரெண்டு கையிலயும் சாப்பாடாச்சு? நீங்க தானே கிளாஸுக்கு டைம் ஆச்சு, ஃபாஸ்டா சாப்பிடுன்னு சொன்னீங்க. அதான் ரெண்டு கையிலயும் ஃபாஸ்டா சாப்பிட்டேன். ரொம்ப புத்திசாலியா இருக்கான் இல்ல? ஆமா ஆமா, அப்படியே உங்கள மாதிரியே இருக்கான். கைய கொடு, கிட்ட வா, கைய காட்டு. இந்தா தொடச்சுக்கோ. என்ன புத்திசாலி சார். அப்ப மிஸ் இன்னும் ஃபாஸ்டா சாப்பிட சொல்லிருந்தா ரெண்டு காலையும் சேர்த்து சாப்பிட்டுருப்பியா? போங்க அங்கிள். இப்ப என்ன கேட்டுட்டேன்? என்னங்க நான் என்ன சொல்லிட்டேன்? இவ்வளவு கோவப்படுறான். ஐயோ, அப்படியே என்ன மாதிரியே கோவப்படுறாங்க. என்ன மேடம், ரெண்டு பேரும் என்னென்னமோ பேசிட்டே இருக்காங்க. இது சரிப்பட்டு வராது. வேற ஏதாவது பண்ணணுமே. ஏய் நிஷாந்த், ஏன்டா டல்லா இருக்க? அந்த அங்கிள் என்ன மிஸ் முன்னாடி கிண்டல் பண்ணிட்டாரு. ஏங்க அங்கிள் ஏன் ஃப்ரெண்டைய மூட் அவுட் பண்றீங்க? இருங்க, உங்களை ஏதாவது செய்யறேன். பாப்பா. என்னக்கா? பாப்பா, இந்த வாழைப்பழத்தை அதோ அந்த அங்கிள் நடந்து வராருல்ல, அவர் வர்ற வழியில போட்டுரு. நானே அவருக்கு ஏதாவது பண்ணணும்னு இருந்தேன். நீங்க சூப்பர் ஐடியா கொடுத்துட்டீங்க. தேங்க்ஸ்க்கா. சரி சரி, போ போ போ, போய் போடு. வாங்க வாங்க, உங்களுக்கு இருக்கு. பரவாயில்ல இலக்கியா, இந்த ஐடியாலாம் கூட உனக்கு தெரியுமா? உங்க பாய் ஃப்ரெண்டா? ஏய், நீங்க இங்க என்ன பண்றீங்க? முதல்ல கிளாஸ்க்கு போங்க. போங்க. பாய் ஃப்ரெண்ட் சார். நானா? எங்க மிஸ் நல்ல கடிஜோக் சொல்லுவாங்க, அவங்க கிட்ட கேளுங்க. எங்க எனக்கு ஒரு கடி ஜோக் சொல்லுங்களேன். வேண்டாங்க, விடுங்க. அட சொல்லுங்க. சரி. யானை கால் வழுக்கி ஆத்துல விழுந்துச்சான். அப்புறம் அது எப்படி வெளியில வந்துச்சு? எப்படி வெளியே வந்துச்சு? தெரியலையே. வேற எப்படி வரும்? நனைஞ்சுதானே வரும். கடிஜோ கேட்டா கடுப்பாகணும், ஆனா உன் குழந்தைனாரு விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. மேடம்,
பிரியா எதை சொன்னாலும் கார்த்திக் நிச்சயம் சிரிப்பான். அப்படி அவன் மேல அவன் பைத்தியமா இருக்கான். ஐயோ சான்ஸே இல்லைங்க. நான் இப்படி வாய் விட்டு சிரிச்சு ரொம்ப நாள் ஆகுது. நான் எப்பெல்லாம் மூட் அவுட் ஆகுறேனோ உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். நீங்க கடி ஜோக் சொல்லணும். அப்படியா? ஏன் ஜோக் உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? ஆமாங்க, பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு ஜோக்குக்கும் 1000 rupees சார்ஜ் பண்ணுவேன். பரவாயில்லையா உங்களுக்கு? ₹1,00,000 சார்ஜ் பண்ணாலும் நான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு தான் உங்களை ரொம்ப பிடிக்குமே. என்ன என்ன சொன்னீங்க? ஆ, ஆ, அது உங்க ஜோக் பிடிக்கும்னு சொன்னேன். ஓ, மழை போலவே தூவிடும் காதலே, ஒளிர்விடும் நிலவை போல் பிறவிடும் காதலே, புதிதாகவே தோன்றும் நதி போல அடங்காமலே. ஆஹா, கார்த்திக் ரொம்ப ஓவரா போறானே. இத லிமிட்டுக்குள்ள வைக்கலனா பின்னாடி பிரச்சனை ஆயிடும். கூட காதலே துடைத்திடும் வீரல் பட்டு கரைகின்ற காதலே, முடிவிலா மேடம் வாங்க போய் சரி, தடுத்து போலாம், போலாம். கார்த்திக், கார்த்திக், அண்ணி வந்துட்டாங்க. கார்த்திக், என்ன ஸ்கூல்ல நல்லா சுத்தி பாத்துட்டியா? பாத்துட்டா அண்ணி. அப்புறம் என்ன, வா போலாம். அதுக்குள்ளயா? ஏய் ஆமா, நானும் வீட்டுக்கு போகணும், நீயும் ஆபீஸ்க்கு போகணும்ல. கிளம்பு. சரிங்க அண்ணி. சரிங்க மேடம், நாங்க சரி, வரோம். போயிட்டு வாங்க. வரோம் பிரியா. சரிங்கக்கா. பாய் பிரியா. பாய். கார்த்திக் கிளம்பு. வரும் மேடம். சரி, பாய். பாய். அஞ்சலியை திருத்துறதுக்காக கார்த்திக் பிரியா கூட பழக விட்டா கார்த்திக் பிரியா கூட ரொம்ப குழஞ்சு பேசுறானே. நிலைமை இப்படியே போச்சுன்னா பின்னாடி கார்த்திக் எப்படி ஏமாற்றத்தை தாங்கிப்பான்? முதல்ல இத பத்தி கௌதம் கிட்ட பேசியே ஆகணும். இவர் என்ன இன்னும் காணோம்? இலக்கியா, என்னாச்சு இலக்கியா? எதுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்ன? எங்க போயிட்டு வர? நானும் கார்த்திக்கும் ஸ்கூலுக்கு போயிருந்தோங்க. கார்த்திக் அப்படியே ஆபீஸ் வேலையா போயிட்டான். ஸ்கூல்ல நடந்த விஷயமா நான் உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் வர சொன்னேன். என்னாச்சு? என்ன அவசரம்? ஏதாவது பிரச்சனையா? இப்ப பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆனா ஃபியூச்சர்ல எதுவும் பிரச்சனை வந்துடுமோன்னு நான் ரொம்ப பயப்படுறேன். ஃபியூச்சர் பிரச்சனையா? தலையும் இல்லாம வாழும் இல்லாம குழப்பிக்கிட்டு இருக்க. சொல்லு, என்ன விஷயம்? அஞ்சலியை திருத்தி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர நம்ம பிளான் பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருமோன்னு பயமா இருக்குங்க. ஏய், என்ன சிக்கல்? எல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. பிரியா கார்த்திகா காதலிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அஞ்சலி டென்ஷன் ஆகி என் புருஷன் எனக்கு மட்டும் தானே சண்டை போட போறா. இதுல அவ தப்ப உணர்ந்து திருந்தி மன்னிச்சிருங்க, இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு கார்த்திக் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதும் பிரியா ஆட்டோமேட்டிக்கா விலக போறா. அஞ்சலிய கார்த்திகோட சேர்த்து வைக்க போறோம், அவ்வளவுதானே. பிளான் எல்லாமே தெளிவா தான் இருக்கு. இதுல உனக்கு என்ன குழப்பம்? இங்க பாருங்க, அஞ்சலி திருந்து வா பிரியா விலகுவான்னு சொன்னீங்களே, ஆனா கார்த்திக் என்ன ஆவான்னு யோசனை பண்ணி பாத்தீங்களா? ஏங்க, அவன் இப்ப உண்மையாவே பிரியாவை லவ் பண்ணிட்டு இருக்கான். ஸ்கூல்ல கார்த்திக் பிரியாவை பார்த்ததும் அவனோட மனசுல சந்தோஷம் கொடி கட்டி பறக்குது. பிரியா தான் அவன் உலகம்னு நினைக்கிறான். அதை எப்படி சரி பண்றது? அவன் மனசை எப்படி மாத்துறது? அஞ்சலி மேல இருக்கிற வெறுப்புல கார்த்திக் இப்ப முழுசா பிரியா பக்கம் சாஞ்சிட்டான். அவளை மனசார லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். இனிமே என்னதான் நாம நடந்ததெல்லாம் நாடகம்னு சொன்னாலும் அத அவன் ஏத்துக்காம அஞ்சலி எனக்கு வேண்டாம், பிரியா தான் எனக்கு வேணும்னு பிடிவாதம் புடிச்சானா அப்ப என்னங்க பண்றது? நம்ம பூனை வால்னு நினைச்சு புலி வாலை புடிச்சிட்டோமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதான் உன் பயமா? இதுக்கு தான் என்ன அவ்வளவு அவசரமா வர சொன்னியா? அதெல்லாம் ஈஸியா கார்த்திகை மாத்திரலாம், விடு. என்னங்க இவ்ளோ சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க?
எடுத்து சொன்னா மாற ஆளா அவன். அஞ்சலி கிட்ட நம்பி ஏமாறினதுக்கே அவன் குடிகாரனா மாறிட்டான். இப்ப பிரியா அவனை காதலிச்சது டிராமான்னு தெரிஞ்சா வெறுத்து போய் விபரீதமா ஏதாவது முடிவெடுத்தாலும் எடுத்துருவாங்க. நீ எதுக்கு இவ்ளோ எக்ஸ்ட்ரீமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? கார்த்திக் அப்படிப்பட்ட பையன் இல்ல. நம்ம அவன் நல்லதுக்கு தானே பண்றோம். உண்மையை சொன்னா பிராக்டிக்கலா யோசிச்சே பிரியாவை மறந்துருவான். விடு. கார்த்திக் அஞ்சலிய லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணா. இப்ப என்னதான் கார்த்திக் அஞ்சலிய வெறுத்தாலும் அந்த காதலோட வடு அவனுக்குள்ள கொஞ்சம் கூடவா இல்லாம போயிடும். அஞ்சலி தப்பு பண்ணதால கார்த்திக்கு ஏற்பட்ட கோபம் அவ திருந்தி வந்தான்னா நிச்சயம் அது காணாம போயிடும். இல்ல கௌதம், எனக்கு இதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. நம்ம அஞ்சலி திருத்தறதா நினைச்சிட்டு பெரிய வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டோமோன்னு தோணுது. இப்ப கார்த்திக் மனசுல பிரியா முழுசா பதிஞ்சிட்டா. இனி அவன் மனசை விட்டு அவளை வெளியேற்ற முடியும்னு எனக்கு தோணலங்க. நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. அஞ்சலி பண்ண துரோகம் தான் கார்த்திகா அன்பு தேடி அலைய வச்சது. இப்ப அதே அஞ்சலி திரும்பி வந்து சாரி கார்த்திக்னு கால்ல விழுந்து கட்டி பிடிச்சான்னு வச்சுக்கோ, அவன் பழைய கார்த்திகாவே மாறி அவளோட சேர்ந்துருவான். இது பாரு, இது சிம்பிள் ஃபார்முலா. நீ டென்ஷன் ஆகாத. இல்ல, இது பாரு, கார்த்திக் விஷயத்தை என்கிட்ட விட்டுரு. நான் ஆரம்பிச்ச டிராமாவை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ரிலாக்ஸா இரு, புரியுதா? என்னவோ சொல்றீங்க. கார்த்திக் மட்டும் இல்லங்க, அத்தையும் பிரியாதான் மருமகளா வரப்போறான்னு நம்பிக்கையில இருக்காங்க. அந்த நம்பிக்கை உடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. நீ நிம்மதியா வீட்டுக்கு போ. ஜானு கிட்ட பிரியாவை தான் மருமகளா கொண்டு வர போறோங்கிற மாதிரியே நடந்துக்கோ. அஞ்சலிக்காக நடத்துற டிராமா தான் இதுன்னு ஜானுக்கு இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவங்க கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப நாம போற ரூட்ல தான் போய் ஆகணும். அதனால மனசுல எந்த குழப்பமும் இல்லாம தெளிவா போ. எப்பவும் போல சகஜமா இரு. என்ன ஆட்டோ, நில்லுங்க நில்லுங்க. சரி, போயிட்டு வா. சரி கௌதம், வா. கொஞ்சம் பார்த்து ஸ்லோவா நேரா போங்க. போங்கண்ணா. பாய் கௌதம். பாய். என்னடா இது, இலக்கியா இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. இலக்கியா கார்த்திகை பிரியாவை பார்க்க தானே கூட்டிட்டு போனா. அவங்க ரெண்டு பேரும் பார்த்திருப்பாங்களா? ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? ஏன் வரல இன்னும்? இலக்கியா, வா வா வா, உன்னதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஒரு ஃபோன் கூட பண்ணல? கார்த்திக் வந்து பிரியாவை பார்த்துட்டானா? மீட் பண்ண வைக்கதான பிளானே போட்டோம். நடக்காம இருக்குமா அது? அப்புறம் சொல்லு சொல்லு, ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஐயோ சொல்றேன், இப்பதானே வெளியே போயிட்டு வரேன். ஒரே டயர்டா இருக்கு. ஐயோ, அப்பா. ஏய் என்ன நீ? நான் எவ்வளவு ஆர்வமா கேட்டுட்டு இருக்கேன், நீ டயர்டா இருக்கேன்னு அப்படியே உட்கார்ந்துட்ட. சொல்லு. சொல்றேன் அத்தை. ஆமா, இன்னைக்கு என்ன சமையல்? ஏய் அடிச்சேன்னா என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்க, நீ சமையல் என்னன்னு கேட்டுட்டு இருக்க. சொல்லு என்ன ஆச்சுன்னு. என் அத்தைக்கு அவ்வளவு பதட்டமா? சரி, இதுக்கு மேல உங்க பொறுமையை நான் சோதிக்கல. நம்ம திட்டம் நல்லபடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பிரியாவும் கார்த்திக்கும் சந்திச்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு சொல்லு சொல்லு. அத்தை, அப்புறம் என்னாச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் தனியா மனசு விட்டு பேசணும்னு பிரியா கிட்ட கார்த்திக் ஸ்கூல்ல சுத்தி காட்ட சொல்லிட்டு நான் பிரின்சிபல் கூட ஒதுங்கிட்டேன். அப்புறம் அப்புறம் மேல சொல்லு சொல்லு சொல்லு. அப்புறம் என்ன, உங்க மகன் பிரியா கிட்ட ஆசை தீர பேசிட்டு இருந்தான். அச்சோ, ஐயோ அத்தை, ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிறது என்ன, அந்யோன்யமா பழகிறது என்ன, அட 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 அட, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. யோச்சே, நான் இல்லாம போயிட்டேனே. பிரியாக்கு கார்த்திக் மேல ஒரு நல்ல அபிப்பிராயமும் இருக்கு. அவ அடிக்கடி கார்த்திக்க ரொமான்டிக்கா பாக்குறா. ஐயோ, ரெண்டு பேரும் பிரியறதுக்கு மனசே இல்ல. கடவுளே, அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் என்ன இலக்கியா, உடனே அந்த பிரியாவை கூப்பிட்டு கல்யாணத்தை பேச வேண்டியதானே? அத்தை கொஞ்சம் பொறுங்க, உங்க புள்ள மாதிரியே நீங்களும் அவசரப்படுறீங்களே. கார்த்திக்க மட்டும் விட்டோன்னு வைங்க, ஸ்கூல்ல வச்சே பிரியாக்கு தாலி கட்டி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்பான். நான் தான் பேசினதெல்லாம் போதும்னு நிறுத்தி கூட்டிட்டு வந்துட்டேன்.
இங்க பாருங்க, இது 2 பேர் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம கொஞ்சம் நிதானமா தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ம்? அப்படி இல்ல இலக்கியா, இந்த அஞ்சலி மறுபடியும் கார்த்திகை டார்ச்சர் பண்ணி கார்த்திக் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அதான் எனக்கு பயம். அத்தை அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான். ஆ, குடிக்க மாட்டேன்னு அதான் சத்தியம் பண்ணிட்டான்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் இருக்கட்டும். சத்தியம் பண்ணாலும் ரொம்ப நல்லவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணா அவங்க அந்த பழக்கத்துக்கு திரும்பவும் போயிடுவாங்க. எனக்கு தெரியாது இலக்கியா, கூடிய சீக்கிரமா கார்த்திக் பிரியாவோட கல்யாணம் நடக்கணும். அதான் நமக்கு நல்லது. அந்த பொறுப்பு உன்னோடது, அவ்வளவுதான். அத்தை விடுங்க. கூடிய சீக்கிரம் பிரியா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளோட அப்பா அம்மா கிட்ட பேசி 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம். ஓகேவா? ஐயோ, அப்படி மட்டும் நடந்தா உன் வாயில சக்கரை போடுவேன். ஆமா, கார்த்திக் எங்க? உன் கூட தானே வந்தான்? அவன் அப்பவே ஆபீஸ் போயிட்டான் அத்தை. ஓ, ஆ, ஆமா, எங்க இந்த பைரவி மடத்த ஆளே காணும்? அதை ஏன் கேக்குற? காலையில இருந்து ரூம்லயே தான் இருக்கா. ஆபீஸ் கூட போல, ரூம்லயே தான் அடைஞ்சு கிடக்குறா. என்னவோ. வேற என்ன அத்தை, போட்ட சவால்ல என்ன எப்படி ஜெயிக்கிறதுன்னு தீவிரமா திங்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பாவம், அதெல்லாம் நடக்காதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஓ, இருக்கலாம் இருக்கலாம். ஆமா, இருக்கலாம் இல்ல, அதான் உண்மை அத்தை. ஆ, ஐயோ அத்தை, மறந்தே போயிட்டேன் பாருங்க. மொட்டை மாடியில துணியை காய போட்டிருந்தேன். மழை வர மாதிரி இருக்கு. நான் போய் துணி எடுத்து வந்துருவா. சரிம்மா, நானும் லஞ்ச் ரெடி பண்றேன். நீ துணி எடுத்துட்டு வா. நான் பேசுறது கேக்குதா? ஹலோ 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 எதுக்கு இப்படி கத்துறாங்க? ஹலோ. ஐயோ, எனக்கு விட்டு விட்டு கேக்குது. ஹலோ, கேக்குதா? சொல்லு பைரவி, எனக்கு நல்லா தான் கேக்குது. உனக்கு கேக்குதா? கேக்குது. ஏதோ டவர் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஒரு எமர்ஜென்சி மேட்டர். நான் உங்களை பார்த்து உடனே பேசணும். எங்க வரட்டும்? எமர்ஜென்சி மேட்ரா? இவங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? என்ன விஷயம் பைரவி? ஏன் எவ்வளவு டென்ஷனா பேசுற? அதான் நீ கேட்டபடி மாணிக்கத்தை மிரட்டி கௌதம் இலக்கியாவை இடம் வாங்க முடியாதபடி செஞ்சிட்டல்ல, அப்புறம் என்ன? அதுலதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அது விஷயமா தான் பேசணும். சரி, என்ன விஷயம்னு போன்லயே சொல்லு. இல்ல, போன்ல எல்லாம் இத பேச முடியாது. அந்த இலக்கியா மோப்பம் புடிச்சிருவா. நேர்லயே வரேன். எனக்கு தெரியக்கூடாதுன்னா அப்படி என்ன விஷயம்? இல்ல, சம்திங் ஏதோ. அப்படியா? சரி, நான் எங்க வரணும்? சரி, நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். நீங்க அங்க வந்துருங்க. மீட் பண்ணலாம். சரி பைரவி, நான் வந்துடுறேன். இவங்க யார சந்திக்க போறாங்க? எதுக்காக இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. என்ன பண்றது? இலக்கியா, அத்தை, என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர? மேல ரூம்ல பைரவி மேடம் யார்கிட்டயும் போன்ல அவசரமா சந்திக்கணும், கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ எமர்ஜென்சின்னு வேற சொன்னாங்க அத்தை. எமர்ஜென்சியா? அப்படி என்ன எமர்ஜென்சியா இருக்கும்? அதான் அத்தை தெரியல. இங்க பேசினா இலக்கிய மோப்பம் புடிச்சிருவான்னு வேற சொல்றாங்க. ஐயோ, அப்படின்னா நீங்க சவால் விட்டீங்கல்ல, அதுல ஏதோ குறுக்கு வழியா பிளானை யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். அத்தை, என்ன ஏதுன்னு கன்ஃபார்மா தெரியல. ஆனா நமக்கு எதிரா ஏதோ ஒரு சதி நடக்குது. ச்சே. அத்தை அத்தை, அவங்க வராங்க. நம்ம ஒளிஞ்சு போவாங்க. வாங்க வாங்க.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.